57 கலவரம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கும் பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதிகளும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. நான் ஆணித்தரமா சொல்லுவேன் இத. என்ன சார் சொல்றீங்க? ஆமா. எங்களோட ரத்தம் தான் அது. ஆனா நாங்க அத அரசியலா நாங்க பயனடைஞ்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. எங்கள இன்னமும் நசுக்கிக்கிட்டு தான் இருக்கான். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பிட்டு சொல்லணும்னா சிக்கல் யூனியன். ஏன் சிக்கல் யூனியன் வந்து அறிவிக்க தயங்குது? சட்டத்தின்படி அனைத்து தகுதிகளும் சிக்கல் யூனியன் அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி இருந்தும் ஏன் அங்க தயங்குறானாக்க அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க ரிசர்வ். அது பூராமே பல்லர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க பஞ்சாயத்து தலைவர்கள், அது போக பொது ஊராட்சிகள்லயே தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து பஞ்சாயத்து தலைவர் வர முடியும். அப்ப அங்க சிக்கல் யூனியன் வந்துருச்சுனாக்க அங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்க யார் சேர்மனா வருவா? ஊராட்சி தலைவரா வந்து ஒரு தேவேந்திர வேளாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாரு. அதை விடுத்தா வந்து பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து வருவாங்க. இப்படி மாவட்டம் கேட்பாங்க, மாவட்ட செயலாளர் கேட்பான். இப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆணித்தரமா வந்துரும்ன்ற அச்சத்துல தான் ஒரு சாதிக்காரங்க வந்து சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதை வந்து அந்த கோரிக்கையை வந்து இதுவரைக்கும் அமுக்க பாக்குறாங்க. இன்னைக்கு ராஜா கண்ணப்பெல்லாம் ஒரு ஆளா? அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் பேசுறானாக்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அமைச்சர் அவர் தொடர்ந்து இதே சாதி வெறியோடவே இருக்காரு. இதெல்லாம் பார்க்க போகும்போது இந்த மக்களுக்கு இந்த மக்கள் வந்து ஏன் இந்த நிலை எடுக்கிறாங்கன்றதே வருத்தமா இருக்கு. எனக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க மக்கள் வந்து அவ்வளவு நல்ல மக்கள். பரமக்குடி நகர்ல இருக்கவங்க கூட எப்படி இருக்காங்கன்னு தெரியல. கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பூராமே ஒரு சாதிய உணர்வோடும் ஒரு சாதிய பற்றுதலோடும் ஒரு போராட்ட வெறியோடு இருக்கவங்க. அவங்களை ஒன்றிணைச்சாவே போதுமானது. ஓட்டா போராடுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. வழக்குலாம் வாங்க முடியாது. இப்ப அரசியல் அதிகாரத்தை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்காம நம்ம இப்படி வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா போய் இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம்ன்றதை எங்களுக்கெல்லாம் என்னைய போன்றவருக்கு வருத்தம். பட்டியல் வெளியேற்றுன்றது அது இயல்பா நடந்துட்டு போகுது. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், இதுக்குள்ள இருக்கக்கூடிய சலுகைகளை பூரா முதல்ல அனுபவிப்போம். சலுகைன்றது வேணான்றது அது உரிமை. அது நீ சலுகைன்னு நினைக்க வேணாம். அது உரிமை. கல்வியில, பொருளாதாரத்துல, தொழில் முனைவோரா உருவாகும். அந்த விஷயங்கள் நம்ம அதை நோக்கிய பயணத்தை போடுவோம். இப்ப அதுதான் என்னோட கேள்வியா இருக்க தவிர இந்த பேசக்கூடிய அதெல்லாம் சொன்னமாக அதாவது சுயசாதியை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து நிந்தனை செய்யக்கூடாது. நான் அதை விரும்பல. ஆனா அந்த பேசக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனம் வருந்தத்தக்க செயலா இருக்கு.